ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 கொஷின். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி நினச்சிக்கங்க. ஸோ எந்த இடத்தும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ 10 கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? பாவனார், கால்டுவேல், ரா. இளங்குமணனார், திருவிக்கா. ஆன்சர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். கொஸ்டின் 2. திருவள்ளுவர் தவசாலை அமைந்துள்ள இடம் எது? அல்லூர், திருவள்ளூர், கடலூர், நெல்லூர். ஆன்சர் அல்லூர். திருவள்ளுவர் தவசாலை அமைந்துள்ள இடம் அல்லூர். அல்லூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. கொஸ்டின் 3. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், தேவநேய பாவனார். விடை பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் பாரதியார். கொஸ்டின் 4. சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் யார்? தேவநேய பாவனார், இளங்குமணனார், திருவி கல்யாண சுந்தரனார், மறைமலை அடிகள். விடை இளங்குமணனார். சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார். விடை இளங்குமணனார். கொஸ்டின் 5. தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் யார்? இளங்குமணனார், பெருந்தேவனார், திருவிக்கா, பாரதிதாசன். ஆன்சர் திருவிக்கா. தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக்கா கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். கொஸ்டின் 6. பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கா. அப்பாத்துரையார், தேவநேய பாவனார், இளங்குமணனார், ஜி. போப். ஆன்சர் கா. அப்பாத்துரையார். பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் கா. அப்பாத்துரையார். கொஸ்டின் 7. மொழி நாயரு என்று அழைக்கப்படுபவர் யார்? கா. அப்பாத்துரையார், தேவநேய பாவனார், இளங்குமணனார், ஜி. போப். ஆன்சர் தேவநேய பாவனார். மொழி நாயரு என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை தேவநேய பாவனார். கொஸ்டின் 8. தமிழ் ஆழி இரண்டுக்கும் பொருள்படும்படியான இரட்டுற மொழிதல் அணி அமைய பாடிய ஆசிரியர் யார்? தேவநேய பாவனர், பாவலேறு பெருஞ்சித்திரனார், தமிழகனார், எழில் முதல்வன். ஆன்சர் தமிழகனார். கொஸ்டின் 9. தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை? சங்க இலக்கியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், நீதி இலக்கியங்கள். ஆன்சர் ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன பார்க்கலாம். சிலப்பதிகாரம்னா காலமாற்ற சில, வளையாபதினா வளையம், மணிமேகலை, சிந்தாமணி, சூடாமணி, குண்டலகேசி இவை அனைத்தும் அணிகலன்கள். இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் யாது? வேற்றுமை அணி,
பிரிது மொழிதல் அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, சிலையடை அணி. ஆன்சர் சிலேடை அணி. இருட்டூர மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. இருட்டூர மொழிதல் அணி அப்படின்னா என்ன? ஒரு சொல் இரு பொருள்பட அமைந்து வருதல் இருட்டூர மொழிதல் எனப்படும். இதனை சிலேடை எனவும் வழங்குவர். இது இருவகைப்படும். இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சரை கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.